வணக்கம். வெல்கம் பேக் டு மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர். இந்த செஷன்ல நம்ம மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர்ல கிடைக்கக்கூடிய நெட்வொர்க் வாட்சர் அப்படின்ற ஃபீச்சரை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ மைக்ரோசாஃப்டோடைய அஷ்யூர் பிளாட்ஃபார்மில் நிறையவே டிஃப்ரெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ், ஈவன் நம்ம ரன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸை வந்து மற்ற கிளவுட் பிளாட்ஃபார்ம் கூடயும் சரி, ஆன் ப்ரமைசஸ் என்விரான்மெண்ட் கூடயும் கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய டிஃப்ரெண்ட் என்டர்பிரைசஸ்ல. இப்போ இதில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இதில் வரக்கூடிய இஷ்யூஸை வந்து எப்படி நம்ம வந்து நெட்வொர்க் லெவலில் வரக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸாக இருக்கலாம், லேட்டன்சி சேலஞ்சஸாக இருக்கலாம், இதை எப்படி டிடெக்ட் பண்ணுறது, இதை எப்படி மானிட்டர் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் நெட்வொர்க் வாட்சர் அப்படின்ற ப்ராடக்டுடைய பர்பஸ். ஸோ மானிட்டரிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெட்வொர்க் வாட்சரில் கிடைக்கக்கூடிய மோர் தேன் 10 சப் டூல்ஸ் இருக்கு. ஸோ இந்த நெட்வொர்க் வாட்சர்ன்றது ஒரு சிங்கிள் டூல் கிடையாது, இட்ஸ் a suite ஆஃப் டூல்ஸ். ஸோ இந்த suite ஆஃப் டூல்ஸ்ல வந்து நமக்கு மல்டிபிள் கேட்டகரிஸ்ல வந்து பார்த்தோம்னா டூல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய என்விரான்மெண்ட்ல வந்து நம்ம டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கிங் சர்வீசஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்ரிட் என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை கிளவுட்லேயே வந்து மல்டிபிள் அஷ்யூர் ரீஜன்ஸ் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம், இல்லை கிளவுட் டு கிளவுட் கனெக்டிவிட்டி நீடாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கிங் சர்வீசஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ் லைக் வர்ச்சுவல் மஷீன்ஸ், லோட் பேலன்சஸ், இந்த மாதிரியான சர்வீசஸ்லேயும் உங்களுக்கு ட்ரபிள் ஷூட்டிங் சினாரியோஸ் வந்து வரலாம். ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து எப்படி நம்ம ஒரு கனெக்டிவிட்டி இஷ்யூவை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, மேபி வந்து அது நெட்வொர்க் லெவலில் வந்து ரீச்சபிள் இல்லாமல் இருக்கலாம், ஒரு போர்ட் வழியாவோ இல்லை ஒரு ப்ரோட்டோகால் வழியாக ஆக்சசிபிளாக இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நெட்வொர்க் வாட்சர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நான் ப்ரமைசஸ்லேருந்து விபிஎன் வழியாக நான் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், என்விரான்மெண்ட்டை வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னும் போது அதையும் ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஈவன் ஒரு கிராஸ் ரீஜனில் நெட்வொர்க் லேட்டன்சி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த நெட்வொர்க் வாட்சரில் வந்து நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் மைக்ரோசாஃப்டுடைய எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் AZ 104 அந்த அஷூருடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் எக்ஸாமுக்கும் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பர்டிகுலர் டாபிக். அண்ட் அஷூருடைய நெட்வொர்க் இன்ஜினியரில் வந்து இன்னுமே அதிகமான வெயிட்டேஜ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இந்த நெட்வொர்க் வாட்சர்லேருந்து வரும் உங்களுக்கு. ஸோ இந்த நெட்வொர்க் வாட்சர் அப்படின்றது வந்து இட்ஸ் suite ஆஃப் டூல்ஸ், ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் கிடையாது. இது வந்து நெட்வொர்க் வாட்சர் அப்படின்றது அஷூரில் ஒரு ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் எப்படி எனேபிள் ஆகுது அண்ட் அந்த எனேபிள் ஆகலை அப்படின்னா எப்படி அதை நம்ம எனேபிள் பண்ணலாம், எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து மேஜராக வந்து ஒரு 3 செட்டாக வந்து பிரிக்கிறாங்க டூல்ஸை. ஸோ மானிட்டரிங், டயக்னசிஸ் அண்ட் டிராஃபிக் அப்படின்ற மாதிரி 3 மேஜர் செட்டாக வந்து டூல்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸை வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நெட்வொர்க் வாட்சர் அப்படின்ற ப்ராடக்ட்ல வந்து மானிட்டரிங்க்கு வந்து மெயினாக இந்த கனெக்ஷன் மானிட்டர் அண்ட் டோபாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ் இருக்குது. ஸோ லெட்ஸே இப்போ இந்த கனெக்ஷன் மானிட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு எண்ட் டு எண்ட் கனெக்ஷன் மானிட்டரிங் டூல். அது எய்தர் அஷூருக்குள்ள இருக்கிற ரிசோர்ஸஸாக இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் அப்ளிகேஷன் டு டேட்டா பேஸ் வித்தின் அஷூராக இருக்கலாம், இல்லை ஃப்ரம் ஆன் ப்ரமைசஸ் டு கிளவுட் பிளாட்ஃபார்ம் ஹைப்ரிட் எண்ட் பாயிண்டாக இருக்கலாம். ஸோ உங்களுடைய சிஸ்டம்ஸ்க்கு நடுவில், உங்களுடைய டிஃப்ரெண்ட் எண்ட் பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் என்ன மாதிரியான லேட்டன்சி இருக்குது, என்ன மாதிரியான கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ மல்டி டியர் அப்ளிகேஷன் ஆர் ஹைப்ரிட் சினாரியோஸில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து இந்த எண்ட் டு எண்ட் கனெக்ஷன் மானிட்டரிங்கை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி நம்ம அதை வந்து ட்ராக் பண்ண முடியும். உங்களுக்கு இன்கேஸ் அதில் ஏதாவது டவுன் ஆகுது, ஒரு பர்டிகுலர் நெட்வொர்க் இல்லை ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் வந்து ஆக்சசிபிளாக இல்லை அப்படின்னா அலர்ட் வந்து டிக்கெட்டாகவும் நம்ம ரைஸ் பண்ணுற மாதிரி, இமெயிலாகவும் அனுப்புகிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் வந்து கனெக்ஷன் மானிட்டரில் இருக்குது. ஸோ டோபாலஜி அப்படின்றது வந்து அட் வெரி ஹை லெவல் வந்து அந்த நேம்லேயே வந்து உங்களுக்கு அது ஒரு விஷுவலைசேஷன் டூல். உங்களுடைய என்டையர் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன், அந்த இன்டர்ஃபேஸ் டு இன்டர்ஃபேஸ், எந்த ரிசோர்ஸ் கூட கனெக்ட் ஆகுது, எந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் வழியாக, எந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வழியாக நம்ம இன்னும் ஒரு ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறோம், அது வந்து லொகேஷன் வைஸ் அண்ட் ரிசோர்ஸ் குரூப் வைஸ் அண்ட் மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸோடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து டோபாலஜியாக இங்கே வந்து கொடுக்குறாங்க. அண்ட் உங்களுடைய ட்ரபிள் ஷூட்டிங் ப்ராசஸில் வந்து இனிஷியலாக நமக்கு எப்படி வந்து கனெக்டிவிட்டி ஆர் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குன்றதை குயிக்காக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மற்ற நெட்வொர்க் டயக்னோஸ்டிக்ஸ் டூல்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து தனித்தனியாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். லைக் ஸ்டார்டிங் வித் ஐபி ஃப்ளோ வெரிஃபையாக இருக்கலாம். ஐபி ஃப்ளோ வெரிஃபை அப்படின்றது வந்து
டிராஃபிக்ல வந்து இப்போ இன்கேஸ் நான் ஒரு ஸ்பெசிஃபிக் பேக்கெட் வந்து டினை ஆகுது, அலோ ஆகலை அப்படின்னா நம்ம போயிட்டு அதை குயிக்காக செக் பண்ணலாம். எந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து பிளாக் பண்ணுது, இல்லை எந்த ஃபயர் வாலில் வந்து நம்மளுடைய டிராஃபிக் வந்து இம்பாக்ட் ஆகுது. அண்ட் அந்த மாதிரி ஃபில்டரிங் இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி அட் ஃபயர் வால் ஆர் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் ஆர் ஈவன் ஒரு கேட்வேல கூட நமக்கு பிளாக் ஆகலாம். அதை வந்து குயிக்காக நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து இந்த நெட்வொர்க் டயக்னோஸ்டிக்ஸ் டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் ஆகுது. ஸோ எந்த கேட்வே வழியா வெளியில டிராஃபிக் போகுது, என்னென்ன மாதிரியான செக்யூரிட்டி ரூல்ஸ் எந்தெந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்க்கு எந்த விஎம்க்கு அப்ளை ஆகுது அப்படின்ற மாதிரியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்கலாம். ஆன் ப்ரமைசஸ்ல வந்து இந்த மாதிரி பேக்கெட் கேப்சரிங் தேர்ட் பார்ட்டி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிமோட்டா வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டு எந்தெந்த செஷன்ல என்ன மாதிரியான டிராஃபிக் போயிட்டு இருக்கு அண்ட் எந்த விஎம்ல இருந்து எந்த விஎம் ஸ்கேல் செட்ல இருந்து என்ன மாதிரியான பேக்கெட்ஸ் வந்து நமக்கு ஃப்ளோ ஆயிட்டு இருக்குன்றது டீட்டெயில்டாக நம்ம கேப்சர் பண்ணி அதையும் நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணி அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் கொடுக்குறாங்க. ஈவன் வந்து விபிஎன் கேட்வே, பாயிண்ட் டு சைட் விபிஎன் ஆர் சைட் டு சைட் விபிஎன், இந்த மாதிரியான நெட்வொர்க் வர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வேஸில் கனெக்ஷன்ஸில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக ஒன் பை ஒன்னாக வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக வந்து டிராஃபிக்கோடைய அனலிட்டிக்ஸ் அண்ட் ஃப்ளோ லாக்ஸ் இருக்கு. ஸோ ஃப்ளோ லாகை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக உங்களுடைய அஷூரில் இருக்கக்கூடிய ஐபி டிராஃபிக் அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அஷூருடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லையோ இல்லை உங்களுக்கு தேவையான லாக் அனலிட்டிக்ஸ் அக்கௌண்ட்லையோ இல்லை நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஒரு ஸ்ப்ளங்க் அந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு ஆடிட்டிங் பர்பஸ்க்கும் சரி இல்லை ட்ரபிள் ஷூட்டிங் பர்பஸ்க்கும் டயக்னோசிஸ் பர்பஸ்க்கும் நம்ம இது கம்ப்ளீட்டாக நம்ம லாக் எடுத்து வைக்க முடியும். ஸோ இது ஈச் அண்ட் எவ்ரி நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் லெவல் ஆர் விஎம் லெவலில் அந்த மாதிரி நீங்கள் எந்த ரிசோர்ஸ்க்கு வேணுமோ நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் பியூர்லி இந்த அசூரோட நெட்வொர்க் வாட்சர்ல இங்க கிளியரா சொல்லியிருக்காங்க பாருங்க. இட் இஸ் a suite of tools to monitor, diagnose and also you can enable or disable logs for Azure infrastructure as a service resources. இது கிளியரா பாத்துங்க. இது infrastructure as a service resources தான் இப்போதைக்கு யூஸ் ஆகுது. உங்களுக்கு சடனா ஒரு கொஸ்டின் வரலாம். ஸோ மற்ற இப்போ அஷூரோடைய அப்ளிகேஷன் சர்வீசஸ், அஷூரோடைய டேட்டா பேஸ் இந்த மாதிரி பேஸ் சர்வீசஸ்லாம் இருக்கே அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஸோ இது வந்து நெட்வொர்க் வாட்சர்ன்றது ஒரு சப்செட் டூல் தான் இது. ஸோ அஷூரோடைய மானிட்டர் அப்படின்ற வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டூல் இருக்கு. அது வந்து எல்லா அஷூரோடைய ரிசோர்ஸஸை வந்து அது பேஸாக இருக்கலாம், கண்டெய்னரைஸ்ட் ஒர்க்லோடாக இருக்கலாம், அது எல்லாத்துக்கும் ட்ராக் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வந்து அஷூரோடைய மானிட்டர் டூல் இருக்கு. ஸோ அஷூர் மானிட்டருக்கும் அஷூர் நெட்வொர்க் வாட்சருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக கம்பேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போதைக்கு வந்து நீங்க மெட்ரிக்ஸா இருக்கட்டும், லாகா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ் ரிசோர்ஸ்க்கு தான் இந்த நெட்வொர்க் வாட்சரா யூஸ் ஆகுது. லைக் யுவர் வர்ச்சுவல் மஷின், வர்ச்சுவல் நெட்வொர்க், லோட் பேலன்சர்ஸ், அப்ளிகேஷன் கேட்வே. ஸோ இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ் ப்ராடக்டோடைய நெட்வொர்க் ஹெல்த் பெர்ஃபார்மன்ஸ் அந்த விஷயங்களை வந்து மானிட்டர் பண்றது, ரிப்பேர் பண்றதுக்கு, டயக்னைஸ் பண்றதுக்கு தான் இந்த டூல் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து இப்போதைக்கு இட் இஸ் நாட் ஃபார் பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ் மானிட்டரிங்க்கோ இல்லை வெப் அனாலிட்டிக்ஸ்க்கோ இந்த டூல் கிடையாது. இந்த விஷயங்கள் வந்து அஜூரோடைய மானிட்டர் அப்படின்ற டூலுக்குள்ள உங்களுக்கு வந்து அது சப்செட்டாக கிடைக்கும். ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஃபியூ மோர் திங்ஸ். ஸோ இது எப்படி கிரியேட் ஆகுது என்னன்றதை ப்ராக்டிக்கலாக நம்ம கன்சோலில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு பர்டிகுலர் சப்ஸ்கிரிப்ஷனில் ஒரு பர்டிகுலர் ரீஜனில் போயிட்டு நீங்கள் வர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கெல்லாம் வந்து வர்ச்சுவல் நெட்வொர்க் இருக்குது. சவுத் இந்தியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஈஸ்ட் யூஎஸ் இந்த மாதிரி நமக்கு ஸ்பெசிஃபிக் ஒரு 4-5 ரீஜனில் வந்து நம்ம வர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ரீஜனில் நம்ம நெட்வொர்க் வெர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா பேக் எண்ட்ல வந்து இந்த நெட்வொர்க் வாட்சர் அப்படின்ற ஃபீச்சர் வந்து அந்த ரீஜனுக்கு வந்து எனேபிள் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ல ஒரு ரீஜனுக்கு ஒரு நெட்வொர்க் வாட்சர் ஆட்டோமேட்டிக்கா நீங்க எப்போ வெர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்றீங்களோ அந்த சமயத்துல வந்து இந்த நெட்வொர்க் வாட்சர் அப்படின்ற விஷயம் வந்து இங்க ஆட் ஆயிடும். ஸோ இங்க பார்த்த மாதிரி அங்க 5 டிஃப்ரெண்ட் ரீஜன்ல வந்து நம்ம சர்வீசஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் இன்கேஸ் நான் வந்து மேனுவலா இங்க வந்து நெட்வொர்க் வாட்சர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க வந்து பர்டிகுலர் ரீஜனுக்கு வந்து நீங்க இதை கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ரீஜனல் சர்வீஸ் அண்ட் வந்து உங்களுடைய நெட்வொர்க் லெவல்ல இருக்கக்கூடிய விஷயங்களை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா இங்க வந்து உங்களுக்கு மானிட்டர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே நான் வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் ரீஜன்ல வந்து நான் இன்னும் ஒரு நெட்வொர்க் வாட்சர் ட்ரை பண்றேன். லெட்ஸே சவுத் இந்தியா ஆர் ஸ்பெசிஃபிக் லொகேஷன் பாருங்க. இது வந்து உங்களுக்கு இங்க லிஸ்ட் ஆகல. ஏன்னா வந்து திஸ் இஸ் a ரீஜனல் கன்ஸ்ட்ரக்ட். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா அந்த பர்ட்டிகுலர் ரீஜன் வந்து இங்க லிஸ்ட் ஆகாது. இப்போ வந்து சென்ட்ரல் இந்தியா அண்ட் சவுத் இந்தியா இதெல்லாம் ஆல்ரெடி இங்க நமக்கு கிரியேட் ஆயிருக்கு எக்ஸிஸ்டிங். ஸோ அதனால நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வேற ஒரு ரீஜன்ல தான் இப்போ கிரியேட் பண்ண முடியும். லெட்ஸே நான் வந்து
வெஸ்ட் யூஎஸ்ல இது வரைக்கும் நான் ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணல. ஸோ அந்த இடத்துல போயிட்டு நான் வந்து ஒரு நெட்வொர்க் வாட்சர் கிரியேட் பண்ணா இங்க கிரியேட் பண்ண முடியும். இதுவே நான் வந்து ஈஸ்ட் யூஎஸ் சர்ச் பண்றேன் அப்படின்னா ஈஸ்ட் யூஎஸ் உடைய அந்த ஃபர்ஸ்ட் ரீஜன் வந்து வராது. ஏன்னா வந்து ஆல்ரெடி நமக்கு அந்த நெட்வொர்க் வாட்சர் இருக்கு. ஸோ திஸ் இஸ் a ரீஜனல் கன்ஸ்ட்ரக்ட். நம்ம வந்து ஒரு ஒரு ரீஜனுக்கு வந்து ஒன்று தான் இதை கிரியேட் பண்ண முடியும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி மேனுவலாக நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து வர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணும்போது எனக்கு நெட்வொர்க் வாட்சர் கிரியேட் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு பாலிசி நீங்கள் ஆர்கனைசேஷனில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுவும் நம்ம பண்ணலாம். எப்படி வந்து இந்த நெட்வொர்க் வாட்சர் அப்படின்ற விஷயம் கிரியேட் பண்ணாமல் நம்ம தடுக்கிறது அப்படின்ற மாதிரி நமக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம கிரியேட் பண்ண அடிஷ்னல் நெட்வொர்க் வாட்சர் ரிசோர்ஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் லெட் மீ ஷோ யூ திஸ். ஸோ இந்த விஷயம் அதாவது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வாட்சருடைய ஆட்டோ கிரியேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரீஜனில் வர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணும்போது நெட்வொர்க் வாட்சர் அக்கௌண்ட் வந்து அந்த ஃபீச்சர் வந்து கிரியேட் ஆகிறது வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்றது வந்து ரெண்டு விதமாக நீங்கள் பண்ணலாம். கமாண்ட் லைனில் வந்து இந்த அஷூர் சிஎல்ஐ கமாண்டை நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகாது. நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மேனுவலாக நம்ம போயிட்டு நான் கிரியேட் பண்ண மாதிரி நெட்வொர்க் வாட்சர் நீங்கள் கிரியேட் பண்ணி அதில் நீங்கள் அதை ட்ரபிள் ஷூட்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பவர் ஷெல் கமாண்ட்லையும் இந்த பர்டிகுலர் ஃபீச்சர் வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கிரியேட் ஆகிறது வந்து தடுக்கும் அந்த பர்டிகுலர் திங். எப்படி நீங்க நெட்வொர்க் வாட்சருடைய ஆட்டோ கிரியேஷனை வந்து டிசேபிள் பண்றது அப்படின்றதுக்கான அஷூர் சிஎல்ஐ கமாண்ட் அண்ட் அஷூர் பவர் ஷெல் கமாண்ட். இன்கேஸ் இந்த ஃபீச்சர் நான் ஆட்டோமேட்டிக்கா பண்றதுக்கு வேணும் அப்படின்னும் போது ஸோ கண்டிப்பா நீங்க அஷூருடைய சப்போர்ட் டிக்கெட் வழியா தான் நீங்க அந்த ரீக்ரியேட் பண்றது அந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும். ஸோ வேணும்ன்ற மாதிரி சுச்சுவேஷனுக்கு நீங்க இந்த ஆட்டோ எனேபிள்மெண்ட் ஃபீச்சரை வந்து டிசேபிள் பண்ணணுமா இல்லை எனேபிள் பண்ணணுமான்றத முடிவு பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து அஷூருடைய சிஎல்ஐலையும் அஷூருடைய பவர் ஷெல்ல ரெண்டுத்துலையுமே பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஃபீச்சரை வச்சு நம்ம ஆன் ப்ரெமைசஸில் இருக்கிற சிஸ்டம்ஸையும் நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ அஷூரில் இருக்கிற வர்ச்சுவல் மெஷின் ஸ்கேல் செட்டுக்கெலாம் வந்து அந்த எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு நீங்கள் நெட்வொர்க் வாட்சர் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணாலே போதும். வேறஸ் நீங்கள் மற்ற நான் அஷூர் ஹோஸ்ட் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் அஷூருடைய மானிட்டரிங் ஏஜென்ட்டை வந்து அங்கே போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு அஷூருடைய சிஸ்டமில் வந்து ஒரு வர்ச்சுவல் மெஷின் என்கிட்ட இருக்குது அப்படின்னா டைரெக்டாக போயிட்டு அதில் நீங்கள் தேவையான அடிஷ்னல் ஏஜென்ட்ஸ் இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் இந்த பேக்கேஜஸ்லாம் உங்களால் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களால் எக்ஸ்டென்ஷன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸில் நெட்வொர்க் வாட்சரை வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மெஷின் ஆன் பண்ணிவிட்டு யூ கேன் ஆட் தட் எக்ஸ்டென்ஷன் நெட்வொர்க் வாட்சர் அப்படின்ற எக்ஸ்டென்ஷனை வந்து உங்களால் இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆன் ப்ரெமைசஸில் வந்து அஷூருடைய மானிட்டர் ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து லாக் அனாலிட்டிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸில் கனெக்ட் பண்ணி அது மூலயமா நீங்கள் அட்வான்ஸ் லெவல் மானிட்டரிங்காக நான் சொல்கிறேன். இது வந்து நெட்வொர்க் வாட்சரை யூஸ் பண்ணுறதுக்கு இது கிடையாது. ஸோ நெட்வொர்க் வாட்சரில் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. 10 டிஃப்ரெண்ட் சப் டூல்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு கனெக்ஷன் ட்ரபிள் ஷூட்டிங் நான் பண்ணணும். எனக்கு ஆன் ப்ரெமைசஸில் இருக்கிற ஒரு விஎம்லையும் கிளவுட்ல இருக்கிற ஒரு விஎம்க்கு நடுவில் வந்து ஒரு கனெக்டிவிட்டி ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணணும் அப்படின்னா அப்பதான் அந்த ஏஜென்ட்டை வந்து நீங்க ஆட் பண்ணணும். அப்பதான் அந்த எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணணும். ஸோ மற்றபடி நீங்க என்எஸ்ஜி டயக்னோசிஸோ இல்ல வந்து செக்யூரிட்டி ரூல்ஸ் எஃபெக்டிவ் ரூல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அஷூருடைய பிளாட்ஃபார்ம் லெவல்ல வந்து வெரிஃபை பண்ணக்கூடிய விஷயங்கள் டயக்னைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ அதுக்கு வந்து நீங்க ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றதுல அவசியம் கிடையாது. இன்கேஸ் உங்களுடைய ஆன் ப்ரெமைசஸ் விஎம் வந்து இந்த ட்ரபிள் ஷூட்டிங்ல இன்வால்வ் அதுல இருக்கக்கூடிய பேக்கெட்ஸை நான் வந்து கேப்சர் பண்ணணும் கனெக்ஷன் ட்ரபிள் ஷூட்டிங்க்கு வந்து தேவைப்படுதுன்னா அந்த டைம்ல போயிட்டு நீங்க அதை வந்து இன்வால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அஷூருடைய நெட்வொர்க் வாட்சர்ல வந்து மானிட்டர் பண்றதுக்கு டயக்னைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு இன்சைட்ஸை கேதர் பண்றதுக்கு நெட்வொர்க் லெவல்ல பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் லேட்டன்சியாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களை வந்து கேதர் பண்ணலாம். அண்ட் வந்து உங்களுக்கு வந்து எந்த என் பாயிண்ட் என்ன மாதிரியான ஐபி அட்ரஸ் யூஆர்எல் யூஆர்ஐ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களால் மானிட்டர் பண்ண முடியும். ஈவன் வந்து ஒரு ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம் வச்சு கூட நீங்கள் என் பாயிண்டாக கான்ஃபிகர் பண்ணி நெட்வொர்க்கில் வாட்ச் பண்ண முடியும். அண்ட் கண்டிப்பாக யூஆர்ஐஸ் யூனிக் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர்ஸ் ஐபி அட்ரஸ் வர்ச்சுவல் மெஷின் அஷூரோட விஎம் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் டேரெக்டாக அதில் ட்ராப் டவுனில் போய் செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இதில் கம்யூனிகேஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத என் பாயிண்ட் செலக்ட் பண்ணி உங்களால் பண்ண முடியும். ஸோ இதர் ரீச்சபிலிட்டியாக இருக்கலாம் லேட்டன்சியாக இருக்கலாம் இல்லை நெட்வொர்க்கில் யாராவது சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதனால இஷ்யூ இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் குயிக்காக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த டூல்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டூலை என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க வில் ஸ்டார்ட் வித் டோபாலஜி கனெக்ஷன் மானிட்டரிங் நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் இந்த மாதிரி இருக்கக்கூடிய 10 to 12 டிஃப்ரெண்ட் டூல்ஸோடைய பர்பஸ் என்ன அதோடைய ஈச் அண்ட் எவ்ரி சப் சர்வீஸோடைய அதோடைய வேலை என்னன்றதை நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் வந்து
உங்களுக்கு கிளவுடுக்குள்ளேயே வந்து யூஸ் பண்றதுக்கு இருக்கு. அண்ட் மல்டி கிளவுட் என்விரான்மென்ட், ஆன் பிரமைசஸ் என்விரான்மென்ட் அந்த மாதிரியான விஷயங்கள மானிட்டர் பண்றது, ட்ரபிள் ஷூட் பண்றதுக்குமே அந்த நெட்வொர்க் வாட்சர் அப்படின்ற டூலுக்குள்ள ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ இது எவ்வளோ கிரியேட் பண்ணலாம், என்ன கிரியேட் பண்ணலான்றதுக்கு லிமிட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ரீஜன்ல ஒரு பர்ட்டிகுலர் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஒரு ரீஜன்ல ஒன்று தான் கிரியேட் பண்ண முடியும். வேறஸ் அதுக்குள்ள வந்து நீங்க நிறைய இப்ப ட்ரபிள் ஷூட்டிங் விஷயங்கள் பண்றீங்க. இப்போ வந்து நான் நெட்வொர்க் வாட்சர் வந்து ஒன்று சொன்னேன். அண்ட் கனெக்ஷன் மானிட்டர்ஸ் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கனெக்ஷன் மானிட்டர்ஸ் வந்து நீங்க 100 வரைக்கும் கூட கிரியேட் பண்ணலாம் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ல. அதே மாதிரி நான் கனெக்ஷன் மானிட்டரிங்ல வந்து நான் டெஸ்ட் கேசஸ் நான் எழுதுறேன், டெஸ்ட் குரூப்ஸ் எழுதுறேன் அப்படின்னா அதுவும் நீங்க வந்து யூ கேன் கிரியேட் அப் டு 20 டிஃப்ரெண்ட் டெஸ்ட் கேசஸ். விபிஎன் ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணணும், அதுக்கு வந்து நான் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் விஷயங்கள் கிரியேட் பண்ணலாம், இல்ல வந்து ஒரு பர்டிகுலர் சப்ஸ்கிரிப்ஷன்ல எவ்வளோ பேக்கெட் கேப்சரிங் செஷன்ஸ் நான் இந்த எனேபிள் பண்ணலாம், அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 10,000 வரைக்கும் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சாஃப்ட் லிமிட்டும் இருக்கு. சில விஷயம் வந்து நீங்க அஜூரோடைய கால் ரைஸ் பண்ணி நீங்க ரெக்வஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எடிட்டபிள் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. இல்ல மைக்ரோசாஃப்டோட அஜூர் ஏஜென்ட்டை வந்து நம்ம ரீச் பண்ணி அந்த சப்போர்ட் டீம் வழியா தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து இங்க லிஸ்ட் ஆயிருக்கிறது வந்து சாஃப்ட் லிமிட்டும் இருக்கும். அதை நீங்க ஹார்ட் லிமிட்டா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அஜூரோடைய நெட்வொர்க் வாட்சரை பொறுத்த வரைக்கும் இது ரீஜன் டு ரீஜன் வந்து அதாவது நீங்க அஜூருடைய நெட்வொர்க் வாட்சர் ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆகிறதால உங்களுக்கு பிரைஸ் இம்பாக்ட் எதுவும் கிடையாது. வேற அதுக்குள்ள நீங்க ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் டூல் யூஸ் பண்றீங்க, சர்வீஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னும் போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு நெட்வொர்க் லாகை வந்து கேதர் பண்ணி அதை நான் வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா அது ஒரு ஒரு ஜிபிக்கும் வந்து ஒரு 50 சென்ட்ஸ் வந்து பில் வரும். ஸோ அதே மாதிரி அந்த இதை வந்து நான் லாக் அனாலிட்டிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸ்ல ஸ்டோர் பண்ணி ஒரு டேபிளா எடுத்து நான் ரிப்போர்ட் எடுக்கணும், ஆடிட்டிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். அண்ட் நீங்க அந்த ரிட்டென்ஷன் பாலிசி எவ்வளோ ஸ்டோர் பண்றீங்க, எவ்வளோ நாளைக்கு அந்த லாக் வச்சுக்க போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நெட்வொர்க் டயக்னோஸ்டிக்ஸ் டூல்ல போயிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் செக்ஸ் நான் வந்து ட்ரை பண்றேன் அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு 1000 செக்ஸ்க்கு வந்து ஒரு $1 மாதிரி உங்களுக்கு பில் வரும். ஸோ தேர் இஸ் சம் ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் நம்ம யூஸ் பண்ற ஃபீச்சர் அண்ட் டூலை பொறுத்து அது ப்ரைசிங் மாறும். பட் அட் அ வெரி ஹை லெவல் உங்களுக்கு இந்த நெட்வொர்க் வாட்சர் அப்படின்ற ஃபீச்சர் எனேபிள் ஆகிறதால உங்களுக்கு பில் வர ஆரம்பிக்காது. நீங்க அதுக்குள்ள போயிட்டு கன்சம்ஷன் பண்ணும்போது, டெஸ்ட் பண்ணும்போது அண்ட் ஸ்டோர் பண்ணும்போது டேட்டாவை வந்து இன்னும் அடிஷ்னலா நம்ம ரீட்டைன் பண்ணும்போது உங்களுக்கு அப்போ அடிஷ்னலா உங்களுக்கு பில் வரும். ஸோ குளோபலா வந்து நம்ம பியூட்டிஃபுல்லா வந்து என்டையர் என்விரான்மெண்ட்டை வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டா நம்ம வந்து வாட்ச் பண்ண முடியும், மானிட்டர் பண்ண முடியும். எங்க எவ்வளோ டிராஃபிக் இருக்கு, என்ன மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து என்விரான்மெண்ட்ல நடந்துட்டு இருக்கு, அண்ட் நெட்வொர்க் லெவல்ல லேட்டன்சி எங்க இஷ்யூ இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் எங்க ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத நம்மளால டீடைல்டா பார்க்க முடியும். ஸோ இதை நம்ம ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம வி கேன் செக் இட் ஃப்ரம் நெட்வொர்க் வாட்சர், இல்ல ஸ்பெசிஃபிக்கா எனக்கு ஒரு வர்ச்சுவல் நெட்வொர்க்ல அதை நான் ட்ரபிள் ஷூட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் பண்ணலாம். சரி, நெட்வொர்க்ல வந்தீங்க அப்படின்னா மானிட்டரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்ல போனோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கோ டு நெட்வொர்க் வாட்சர்னு ஒரு லிங்க் இருக்கும். ஆர்எல்ஸ் நான் ஸ்பெசிஃபிக்கா என்னுடைய வர்ச்சுவல் நெட்வொர்க்ல ஒரு ஸ்பெசிஃபிக் வர்ச்சுவல் நெட்வொர்க்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க டயக்னைஸ் பண்ணலாம். இதுல வந்து மெட்ரிக்ஸ் பார்க்கறது, லாக்ஸ் பார்க்கறது, நெட்வொர்க் ஃப்ளோ லாக் அனலைஸ் பண்றது, டோபாலஜி, அங்க இருக்கக்கூடிய அதே விஷயங்கள் இங்கேயும் இருக்கும். கனெக்ஷன் ட்ரபிள் ஷூட் அண்ட் ஸ்பெசிஃபிக்கா. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் விநெட்டுக்கு ரெலவெண்டான அந்த ட்ரபிள் ஷூட்டிங் டூல்ஸ் அண்ட் மெட்ரிக்ஸ் அண்ட் லாக்ஸ் எல்லாமே இங்க வந்து நீங்க இண்டிவிஜுவலா பார்க்க முடியும். ஜென்ரலா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ரீஜனல் லெவல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் டைரக்டா போயிட்டு நெட்வொர்க் வாட்சர் சூஸ் பண்ணி எந்த ரீஜன் அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணி செக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம வந்து அடுத்தடுத்த செஷன்ல வந்து ஒன் பை ஒன்னா நம்ம இந்த டூல்ஸ் எல்லாமே நம்ம டீடைல்டா டீப் டைவா தெரிஞ்சுக்க போறோம். வித் ப்ராக்டிக்கலோட நம்ம எப்படி எனேபிள் பண்றது, எப்படி நம்ம ட்ரபிள் ஷூட் பண்றதுன்றத பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.